இதோடைய 4வது டெஸ்ட் வந்து நாளைக்கு மெல்பர்னில் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 4th டெஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் டே. இது வந்து ரொம்ப பயங்கர எதிர்பார்ப்பில் நாளைக்கு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா வந்து விளாட்றாங்க. இது வந்து மெல்பர்னில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நாளைக்கு. இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து 3-0 ஆல்ரெடி வின் பண்ணிட்டாங்க. சீரியஸ் வின் பண்ணிட்டாங்க. கப்பையும் ரீட்டைன் பண்ணிட்டாங்க ஆசிஸும் வந்து. இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து சுத்தமாக பெர்ஃபார்மன்ஸே பண்ணலை. இதில் எந்த இதுவுமே பார்த்தா 3 டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 11 டேஸில் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக. இது வரைக்கும் விளாண்ட ஆசிஸ்லேயே இந்த மாதிரி வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ண கிடையாது. இங்கிலாந்து ரொம்ப ஒஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக விளாடவே இல்லை. அதுக்கு முன்னாடி பல சர்ச்சைகள், அதாவது செகண்ட் டெஸ்ட்டு முடிஞ்சவொடனே செகண்ட் டெஸ்ட்டுக்கும் தேர்ட் டெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற நாளில் பார்த்தீங்கன்னா ஒரே குடி போதையில் பயங்கர பிரச்சனை. அது வந்து ரொம்ப இப்போ பப்ளிக்கு அது ஒரு இதாகி இங்கிலாந்து போர்டே அதை பற்றி நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு அவங்களுடைய கிரிக்கெட் போர்டிலேருந்தே சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்லாம் வந்து ரொம்ப குடி பயங்கரமாக குடிச்சிட்டு ரொம்ப போதை தன்னை மீறி அவங்க ரொம்ப இதாகி சும்மா பேச்சுலர் பார்ட்டின்னு தான் போனாங்க ஒரு இடத்துக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே பேச்சுலர் பார்ட்டி மாதிரி கொண்டாடாமல் அவங்க பாட்டில் இஷ்டத்துக்கு அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துடைய ஓப்பனர் ஒருத்தர் பென்டெக்ன்ட்டு அப்படி அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2017-18 ஐசி சீரீஸ்லாம் இதே மாதிரி தான் பண்ணார். அப்போயும் இந்த ப்ராப்ளத்தால் அவரை வந்து இங்கிலாந்து போர்டு அவரை வார்ன் பண்ணி அந்த டைமே அவரை வந்து பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. நீங்கள் கிளம்பு, ஊருக்கு கிளம்பு அப்படின்னு. குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டர்சன் மேலே ஃபுல்லாக அப்படியே எல்லாம் சரக்கு எல்லாம் எடுத்து ஊற்றி ரொம்ப பிரச்சனை பண்ணி பயங்கர இஷ்யூ ஆகி அவரை அந்த டைமே வந்து சீரியஸை விட்டு அப்படியே தூக்குனாங்க. சேம் அவரே தான் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குடிச்சிட்டு அவரால் முன்னே அவருக்கு தெரியலை எதுவுமே சுத்தமாக. அவர் நிதானத்திலே இல்லை கம்ப்ளீட்டாக. அது வந்து பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர இதாகி இங்கிலாந்து போர்டே அதை பற்றி விசாரிக்கிறோம். பிளேயர் குடிக்கலாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குடிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஒரு அளவு குடிச்சிட்டு அது நிதானத்தில் இருந்தால் நாங்கள் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. அதை மீறி அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான இதை இது பண்ணுவோன்னு. அதே மாதிரி அவங்க இங்கிலாந்துடைய அந்த பேஸ்பால் அந்த ரூல் வந்து ஆஸ்திரேலியா கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லாமல் தரமட்டமாக்கிட்டாங்க. இது வந்து அடுத்து மெக்குல்லமுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அடுத்து கோச்சாக அந்த டீமுக்கு இருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. இந்த சீரியஸ் முடிஞ்ச பிறகு தான் கம்ப்ளீட்டாக தெரியும். ஒருவேளை 5-0 விழுந்தால் அவரையும் அவங்க தூக்கலாம். ஏன்னா அவர் கான்ட்ராக்ட் இருக்குது 2027 வரை இருக்குது. பட் இங்கிலாந்து வந்து அவரை கண்டினியூ பண்ணுவாங்களாங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா எல்லாம் பழைய பிளேயரு எல்லாருமே வந்து ரொம்ப இதாக சொல்கிறாங்க. சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து மெக்குல்லம் சரியில்லை, பேஸ்பால் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு 2020 மைண்ட் செட்டில் ஆடணும். அது வந்து யாரும் நிதானத்திலே ஆட தேவையே கிடையாது அந்த ஃபார்மெட்டு. அது வந்து இதோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது சரிப்பட்டு வராது. யாருமே அவங்களுடைய அந்த பேஸ்பாலுடைய மெயின் நோக்கமே பார்த்தீங்கன்னா 2020 இதில் மாதிரி தான் விளாட்ணும், அந்த மாதிரி பிளேயர்ஸை மட்டும்தான் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. யாரும் எங்களுக்கு வந்து டெஸ்ட் பிளேயரே வேணாம் அப்படிங்கிறாங்க சுத்தமாக. அதாவது ஸ்ட்ரோக் பண்ணி ஆடுறது இதெல்லாம் கிடையாது, ஒன்லி 4-6 அதிரடி மட்டும்தான் அப்படின்னு. அது வந்து ஆஸ்திரேலியா அவங்கள ஒன்றுமே இல்லாமல் இந்த வட்டம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. இது வந்து பெரிய இது. அதே பார்த்தீங்கன்னா இந்த அவங்களுடைய ஏற்கனவே டீமில் விளாண்ட ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னரே சொல்லியிருக்காரு, ரவி சாஸ்திரியை அடுத்து வந்து கோச்சாக கொண்டு வாங்க, அவருக்கு தான் ஆஸ்திரேலியாவை பற்றி எல்லாம் நல்லா தெரியும், அந்த பிச்சில் எப்படி பவுலிங் பண்ணணும், அவங்களுடைய பலகீனம் என்ன, அவங்கள எப்படி பிளான் பண்ணி எப்படி ஜெயிக்கலாம், அவங்களுடைய ஃபுல் இது. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கோச்சாக இருந்தப்போ 2 டைமும் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஆஸ்திரேலியாவிலே வந்து. 2017, 2021 வந்து அவர் வின் பண்ணி கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கு வந்து. அதனால் அவரே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ரவி சாஸ்திரியை நெக்ஸ்ட்டு கோச் ஆக்கிடுங்க, மெக்குல்லம் தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ 4th டெஸ்ட்டு நாளைக்கு ரொம்ப எதிர்பார்ப்பில் கிளம்புது. ஆஸ்திரேலியா வேறு நாளைக்கு ஸ்குவாடுக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து கிடையாது, 4மே ஃபேஸ் அட்டாக் அப்படின்ட்டாங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக நாளைக்கு வந்து அனல் பறக்கிற பவுலிங் தான், ஸ்பின்னுக்கான இதே கிடையாது. மெயினாக இது பாக்ஸிங் டே ப்ளஸ் இந்த மேட்சை பார்க்குறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் 1 lakh பீப்புள்ஸ் வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது எப்பவுமே இயர் ரெண்டில் அவங்களுக்கு கிறிஸ்மஸ் முடிஞ்சு நடக்கிற மேட்ச்சு. இது வந்து எப்பயுமே அங்கே ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கும். அதனால் இந்த வட்டம் எப்படி பார்த்தாலும் 1 lakh பீப்புள் முன்னாடி இங்கிலாந்து வந்து ஆடியே ஆகணும். இது வந்து பென் ஸ்ட்ரோக்கும் என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்படியும் கண்டிப்பாக வின் பண்ணுவோம், வின் பண்ணிட்டு தான் கிளம்புவோம், ஏன்னா நாங்கள் இந்த வட்டம் எந்த இதுவுமே சரியாகவே விளாட்ல, ஏன்னா அதனால் இது வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாவது நாங்கள் வின் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப இதாக இருக்கார். அதனால் நாளைக்கு அனல் பறக்கும். அவங்க சைடும் பார்த்தீங்கன்னா திரும்ப
ஆலிவ் பாப் அவரை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அவங்க வந்து. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் வந்து அந்த பக்கம் கிடையாது நாளைக்கு சுத்தமாக அவங்களுக்கு. அது ரொம்ப பெரியது. ஆர்ச்சர் வந்து இன்ஜூரி ஆகிட்டார், அவர் வந்து திரும்ப ரூல்ட் அவுட் ஆகிட்டார். அதனால் அவங்களுக்கு ரொம்ப பெரிய இழப்பு தான் அது வந்து. ஃபேஸ் அட்டாக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆஸ்திரேலியா ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. கமின்ஸ் இல்லாமல் ஸ்மித்து தலைமையில் இறங்குறாங்க நாளைக்கு வந்து. ஸ்டீவன் ஸ்மித்து தான் திரும்ப சார்ஜ் எடுக்கிறாரு. கமின்ஸ் வந்து 5th டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிறாரு. அவர் கொஞ்சம் இன்ஜூரி ஆனதால் அவர் 5th டெஸ்ட்டுக்கு இது பண்ணுறாங்க. ப்ளஸ் அவங்க ரொட்டேஷன் பாலிசி பக்காவாக பிளான் பண்ணுறாங்க. அதை ஃபார்ம் பண்ணி ஆடுறாங்க. பிளேயருக்கு வந்து ஓவர்லோடு கொடுக்காமல் ஆடுறதுக்காக கரெக்டாக பிளான் பண்ணி ஆடுறாங்க. இங்கிலாந்து வந்து நாளைக்கு ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்காங்க. எனக்கு என்னவோ ரொம்ப கஷ்டங்க ஜெயிக்கிறதெல்லாம். இங்கிலாந்துக்குடைய இது வந்து இனிமேல் கிடையாது. அவங்க பேஸ்பால் ரூலை கேன்சல் பண்ணால் தான் அது சரியாக வரும். நார்மலாக அவங்க வந்து இனிமேலாம் பார்த்தீங்கன்னா முன்னாலாம் அவங்க வந்து டொமஸ்டிக்லேருந்தே நல்ல பிளேயர்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் நம்ம இதில் ரஞ்சி ட்ராஃபி சொல்கிற மாதிரி, இந்தியாவில் வந்து ரஞ்சி ட்ராஃபிலேருந்து எடுக்கிற மாதிரி நார்மல் டொமஸ்டிக்கில் நல்லா விளையாடுற பிளேயரை பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மெக்குல்லம் சார்ஜ் எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூல்லாம் தூக்கிட்டாங்க. அவங்களுக்கு தேவை 2020 பிளேயர் ஆடுறது. யார் நல்லா ஃபாஸ்ட்டாக ஆடுறா, எப்படி ஆடுறா, ப்ளஸ் 4-6 ஆடுறால மட்டும்தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அவங்க வந்து இப்போ வந்து அவங்களுடைய கவுண்டி கிரிக்கெட்லேருந்து யாரையும் ரொம்ப இது பண்ணிலாம் எடுக்கிறது கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 2020 மைண்டு தான். ஃபுல்லாக ஆடுறதே அப்படி தான் ஆட போகிறோம் அப்படின்ட்டு. அது வந்து இவ்வளோ நாளாக இதாச்சு. ப்ளஸ் இனிமேல் அது வந்து நடக்காது. அது எப்பயுமே ஆபத்துங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பீடில் போகணும். அது வந்து நம்ம வந்து ஒரு காரோ ஒரு பைக் எடுத்தால் கூட 100 கிலோமீட்டர் ஸ்பீட்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே தான் போகணும். பிரேக்குங்கிறது கிடையவே கிடையாது. அப்படின்னா அது எப்படி செட் ஆகும் நீங்களே நினச்சி பாருங்கள். வண்டி ஓட்டுறப்ப நான் பிரேக்கே போட மாட்டேன், 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவேன் அப்படின்னா அது ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரிலாம் யாரும் இது பண்ண முடியாது. அது வந்து அதனால் இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். இனிமேல் அப் அண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு இல்லை, ஆல்ரெடி அவங்க ஒன்றும் வின் பண்ணல அந்தளவுக்குலாம். பேஸ்பால் செட் ஆகாதுங்க. டெஸ்ட் மேட்ச்சுங்கிறது அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குங்க. அது வந்து ரொம்ப நிதானமான கேம், ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக ஆடுற கேம். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி 2020 மாதிரிலாம் டக்குன்னு கேமை மாற்றுறது செய்கிறதுலாம் நடக்கும். ஏதோ ஒரு மேட்ச் நடக்கும். ப்ரிடிக்ஷன் வந்து எல்லா மேட்சும் நீங்கள் வந்து அதே மாதிரி நான் வந்து இது பண்ணுவேன், நாங்கள் வந்து அப்படி தான் விளாடுவோங்கிறலாம் சான்ஸே கிடையாது. அப்படிலாம் பண்ணவே முடியாது. 2020 ஜஸ்ட்